சின்னுங்கிற பையன் ஒரு சிட்டுக்குருவிய ஆசையா தன்னுடைய வீட்டுல வச்சு வளர்த்திட்டு வந்தா. அவன் படிக்கும் போதும், விளையாடும் போதும் அந்த குருவி அவன் கூடவே இருக்கும். சின்னுவும் எத சாப்பிட்டாலும் அந்த சிட்டுக்குருவிக்கு குடுத்துட்டு தான் சாப்பிடுவா. சிட்டுக்குருவியும் சின்னு கேட்ட எல்லாத்தையும் எங்கேயாவது தேடி புடிச்சாவது கொண்டு வந்து குடுத்திடும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஒரு நாள் சின்னு சிவப்பு நிற மலர் வேணும் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சிட்டுக்குருவி கிட்ட கேட்டா. சிட்டுக்குருவி அந்த சிவப்பு நிற மலர தேடி ரொம்ப தூரம் போச்சு. எல்லா நேரத்திலயும் மலர் இருந்துச்சு. ஆனா ரொம்ப தூரம் போயும் சிவப்பு நிற மலர் மட்டும் கிடைக்கவே இல்ல. சரி இரவு நேரம் ஆயிடுச்சு. வெறுங்கையோடு போனா நல்லா இருக்காது, சின்ன அழுவா. அதனால வெள்ள நிற மலரையாவது கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சிட்டுக்குருவி வெள்ள நிற மலரோட வீட்டுக்கு வந்துச்சு. சின்னு கிட்ட குடுத்துச்சு. சின்னு அத பாத்துட்டு கதறி கதறி அழுதான். எனக்கு சிவப்பு நிற மலர் தான் வேணும் அப்படின்னு சொன்னான். சிட்டுக்குருவியும் இரு கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துல திரும்பி வந்து சிவப்பு மலர கொடுத்துச்சு. அத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான் சின்னு. அடுத்த நாள் தன்னோட பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயி அந்த மலர நண்பர்கள் கிட்ட எல்லாம் காட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டான். சின்னுவோட நண்பர்களும் மலர பார்த்து ரொம்ப ரசிச்சு சிட்டுக்குருவிய ரொம்ப பாராட்டினாங்க. சின்னுவுக்கு ஒரே பெருமையா இருந்துச்சு. பள்ளி முடிஞ்சதும் மலர கொண்டு வந்து கொடுத்த தன்னோட சிட்டுக்குருவிய பாக்குறதுக்காக ஓடோடி வந்தா. சின்னு தன்னோட வீட்ல ஒரு மூலையில சிட்டுக்குருவி படுத்து கிடக்கிறத பார்த்து ஓடி போய் கையில எடுத்தா. அப்பதான் சின்னுவுக்கு சிவப்பு மலர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சது. மீண்டும் சின்னுவினுடைய கதறல் சத்தம் கேட்டது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்.